cause I got something to prove. Hey guys, நான் தான் மோட்டோ விஜய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம டிவிஎஸ் கம்பெனிலேருந்து பார்க்கணும்னா நம்ம ரைடர் பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பைக் வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் போட்டுட்டாங்க. ஆனால் இருந்தும் சரி நம்ம சைட்லேருந்து இன்னும் ஒரு ரிவ்யூ கூட நான் போடல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து டிவிஎஸ் ரைடர் பைக்கை வந்து நான் ரிவ்யூ போடுறது. இந்த பைக் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 1 year கிட்ட ஆக போகுது. இந்த பைக்கு பற்றி சில விஷயங்கள், அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு என்னென்ன பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தில் அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க guys. கூடவே இந்த பெல்லைக்கான் லைட்டாக ஒரு தட்டிடுங்க. அப்படியே நம்ம வந்து இந்த பைக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under. பைக்கோட இன்ட்ரோ வீடியோஸ் நீ பார்த்துருப்பீங்க, அது சும்மா ஒரு இதுக்காக. இப்போ இந்த பைக் பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த பைக் பார்த்தோம்னா 124 சிசி, அதாவது ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா 124.8 சிசி. ஓகேங்களா, 8 சிசி இன்ஜினு, ஏர் கூல் இன்ஜின் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய பவர்னு பார்த்தோம்னா 11.2 பிஹெச்பி பவர் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது 7000 ஆர்பிஎம்ல. இதோடைய டார்க்குன்னு பார்த்தோம்னா 11.2 பீக் டார்க்கை வந்து 6000 ஆர்பிஎம்ல வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, இதில் வந்து சுவிட்சஸ் பார்த்ததுல இந்த இடத்துல 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று பவர் மோடு, ஒன்று ஏக்கோ மோடு. ஈக்கோ மோடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நார்மலாக நம்ம நல்ல மைலேஜ் கிடைக்கும். அந்த சுவிட்ச் வந்து ஈக்கோ மோடில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். இப்போ டிராஃபிக்கில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், டிராஃபிக்கில் நிற்கும் போது உங்கள் பைக் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆனதுக்கப்புறமாக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஓகேவா, மறுபடியும் அந்த கிளச்சை பிடிச்சிக்கிட்டு இந்த த்ராட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ராட்டில் அப்படி கொடுத்தீங்கன்னா போதும் ஸ்டார்ட் ஆகிற வண்டி. ஓகேங்களா, இதுதான் அந்த இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த ஈக்கோ மோடில் இருந்துச்சுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நீங்கள் செல்ஃப் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சிலேட்டரை கொடுத்தாலே போதும் அதுவாகவே ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து ஃபியூலை வந்து சேமிக்கிறதுக்காக, ஃபியூல் வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த விஷயத்தை இதில் பயன்படுத்துறதுக்காக இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது பவர் மோடு. பவர் மோடில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆஃப் ஆகாது, எதுவுமே ஆகாது. இப்போ வந்து இந்த பவர் மோடில் நீங்கள் போட்டிங்கன்னா நார்மலாக பார்த்தோம்னா ஒரு 100க்கு மேலே, அதாவது 100க்கு மேலே இதோட டாப் ஸ்பீடு எய்ம் பண்ணலாம். இப்போ ஈகோ மோடில் போட்டிங்கன்னா 90 வரைக்கும் போகும். 90 வரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக போகும், 90 வரைக்கும் போகும். ஆனால் நீங்கள் 90ல் போனீங்கன்னா வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். ஏன்னா இது வந்து நார்மலான ஒரு 125 சிசி பைக்குங்கிறதுனால ஈகோ மோட்லேயோ பவர் மோட்லேயோ நீங்கள் எந்த மோடில் போனாலும் இந்த பைக்கில் ஒரு 80க்கு மேலே, ஒரு 85க்கு மேலே போனாலே உங்கள் வைப்ரேஷன் வந்து இந்த கையில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம், அப்படியே க்ளோஸ் அப் வாங்க பாருங்க. நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இதில் பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இதில் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கலர் டிஸ்பிளே. எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே எப்படி தான் இது வந்து இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்திருக்க R15Mல பார்த்தோம்னா இப்போ தான் வந்து R15Mல ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே, கலர் டிஸ்பிளே வருது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எஃப்சியில் கூட நார்மலான ஒரு டிஸ்பிளே, பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே, நெகட்டிவ் டிஸ்பிளே தான் என் பைக்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஸ்பீடோடைய லிமிட் இதெல்லாம் நம்ம ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறது இதில் காட்டுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதில் ஓடோமீட்டர், அதுக்கடுத்து இதில் ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் ஏன்னு பார்த்தீங்களா இருக்கா, ட்ரிப் ஏ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து ஆர்பிஎம் லெவலில் இந்த இடத்துல உங்களுக்கு ரேஸ் ஆகும். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு டைம் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, டைம் வந்து நல்லா கிளியராகவே தெரியுது. அது வந்து நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இன்ஜினில் வந்து அந்த எஃப்ஐ லைட் எரியதுக்கான லைட் அந்த இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த எஃப்இசெட்டில் கூட இந்த விஷயமே இல்லை. ஒரு 150 சிசி பைக்கு, அந்த பைக்லேயே இது இல்லை. ஆனால் இந்த 125 சிசி பைக்கில் வந்து இதை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இது என்னென்னு தெரியுதா உங்களுக்கு? இங்கே வாங்க, கிட்ட வாங்க. இது என்னென்னு பார்த்தோம்னா கியர் இண்டிகேட்டர். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட் கியர் போடுறேன், உங்களுக்கே தெரியும். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கியர் போட்டேன் பார்த்தீங்களா, இண்டிகேட்டர், கியர் இண்டிகேட்டர். இப்போ நியூட்ரல்னா என்னென்னு வந்துடுது. ஓகே, ஒரு நிமிஷம் வண்டி ஆஃப் பண்ணிக்கலாம். எபிசைடில் பார்த்தோம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், கலர் டிஸ்பிளே கொடுத்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம். கொடுக்காம போயிட்டா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து இதில் முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இதில். இது யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் தெரியுமா? இது வந்து இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். இங்கே பார்த்தீங்களா யூஎஸ்பி போர்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து இந்த பையன் வந்து கவர் போட்டாப்ல, அதனால் இதை மறைஞ்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா யூஎஸ்பி போர்ட் இருக்குது.
இது மூலியமாக நீங்கள் யூஎஸ்பி கேபிளை ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் பைக்குக்கு உங்களுடைய மொபைலுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் போடுறதோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காய்ச்சி. இப்போ வந்து நிறைய அளவுக்கு நம்ம லாங் ட்ராவலுக்காக போகும்போது பார்த்தோம்னா நமக்கு யூஎஸ்பி போர்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த பைக்கில் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்றாங்க அந்த யூஎஸ்பி போர்ட்டுங்கிறது. எபிசோட் V4 வீடியோவும் நான் போட்டிருக்கேன், கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பைக்குடைய ஹெட்லைட் பார்க்கணும். ஹெட்லைட் பார்த்தோம்னா 2 DLR செட்டப், சென்டரில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் வந்து நைட்டில் விசிபிள் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் நைட்டு ஓட்டி பார்க்கல. இப்போ ரைடர் இப்போ இந்த பைக்குடைய ரைடர் எனக்கு கேட்டபோது கூட நான் சொன்னார் நைட்டில் ஓரளவுக்கு பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்காது. இந்த ஃபேஸை இது ஒரு சில பேருக்கு இந்த ஃபேஸ் ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஏலியன் மாதிரியே இருக்கும் பார்க்கல. இது நான் அப்படி அதுதான் பேரே வச்சுட்டே இருக்குது, ஏலியன் பைக் அப்படிங்கிற மாதிரியே பேரே வச்சுட்டே இருக்குதான். ஓகேவா, இது வந்து இந்த டிசைன் மட்டும் ஒரு சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு இந்த இது வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஹனிபி இருக்குல்ல, தேனியோடைய ஃபேஸ் மாதிரியே இருக்கும் பார்க்க, எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இப்போ சுவிட்சஸ் இது எல்லாமே இதில் ப்ரீமியமான ஒரு நல்ல பிளாஸ்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா ஹை பீம், லோ பீம் கொடுத்துருக்காங்க. பாஸ் சுவிட்ச் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பழைய மாடல் செட்டப் தான் அது. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே இந்த பாஸ் செட்டப் வந்து இது ரொம்ப பிடிக்குது. ஓகேவா, இது கிளச் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அதுக்கடுத்து இங்கே ஹாரன், செல்ஃப் ஸ்டார்டிங்க. ஆனால் இதில் கில் சுவிட்ச் கிடையாது காய்ஸ். முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் கில் சுவிட்ச் கிடையாது. அது வந்து நீங்கள் இது அதுக்கு போல் தான் இந்த மாதிரி சுவிட்ச் வச்சுருக்காங்க. நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதை வச்சு தான் ஆஃப் பண்ணணும். கில் சுவிட்ச்லாம் வச்சு ஆஃப் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பைக்கில் வந்து கியர் போடும்போது பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நியூட்ரலில் விழுந்துருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து இப்போ நான் ஓட்டின வரைக்குமே அந்த இஷ்யூஸ் எனக்கு எதுவுமே கிடையாது. அதை பற்றி நீங்கள் நல்லா விசாரித்து வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வண்டியை வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச இந்த பைக்கில் வந்து 5 கியர் கொடுத்துருக்காங்க. 5 கியர் நீங்கள் கியர் ஒவ்வொருத்தரையும் மாற்றும் போதும் கியர் ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்குது காய்ஸ். பைக்கை வந்து நான் ஓட்டி பார்த்துட்டு வந்தேன். வரும்போது நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். ஓட்டிட்டு வரும்போது எனக்கு சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு மீடியமான ஒரு இதில் இருக்குது சஸ்பென்ஷனு. நீங்கள் பைக் வந்து நீங்கள் ஓட்டும் போதே இந்த இடத்துல வந்து நல்லா இந்த ஃப்ரண்ட் வீல் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது கட் அடிச்சு ஓட்டும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிட் அடிக்காமல் அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். சீட் ஹைட்டை பாருங்கள், என் கால் பாருங்கள் எவ்வளோக்கு ஈஸியாக தரையில் படுது. நான் வந்து 5.5 மேலே இருப்பேன், எனக்கு வந்து கால் கீழே நல்லா தரையில் படுது. ஓகேங்களா, சீட் இந்த பைக்கோட சீட் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 750 mm. ஓகேங்களா, இது வந்து 5 அடி உயரம் இருக்கவங்களுக்கு கூட இந்த பைக் வந்து சூப்பராக சூட் ஆகும். 5 அடி இருக்கவங்க இல்லை 5 அடிக்கு கொஞ்சம் கீழே இருக்கவங்க அவங்களுக்கு கூட இந்த பைக் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கால் நல்லா இந்த அளவுக்கு எட்டுற மாதிரி கூட இருக்கும். 5 அடி கீழே இருக்கவங்களுக்குலாம் எனக்கு இந்த அளவுக்கு எட்டுது நல்லா. நான் எந்திரிச்சு நின்றுன்னா இன்னும் நல்லா எட்டுது. ஓகேங்களா, அதனால ஹைட்டை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஒரு ஷார்ட்டான ரைடர் கூட இந்த பைக் வந்து சூட் ஆகும். ஆனால் ஹைட்டாக இருக்க ஆளுகளுக்கு 6 அடிக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த பைக் சூட் ஆகாது, கால் வலி வரும். ஓகே, பார்த்தோம்னா பேக் சைடில் பார்த்தோம்னா 100/90 தான் டயர் கோஸோட சைஸ் கொடுத்துருக்காங்க. 70 100/90 அதாவது 90, அதாவது 100/90 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 80/100 கொடுத்துருக்காங்க டயரோட சைஸு. இந்த இன்ஜினோட செட்டப்பை பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குன்னு. அதுக்கடுத்து பார்த்தோம் இதில் பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சோம்னா இங்கே நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அட் சேம் டயத்தில் உங்களுக்கு இந்த லக்கிலையும் உங்களுக்கு வந்து பிரேக் பிடிக்கும். அதாவது ஒரே நேரத்தில் 2 பிரேக்கையும் அப்ளை ஆகும். இப்போ நான் இங்கே வந்து பேக் பிரேக்கை பிடிக்கிறேன், நீங்கள் அந்த பாருங்கள் பார்த்தீங்களா, நான் பேக் பிரேக்கை பிடிக்கும் போதே ஃப்ரண்ட் பிரேக்கும் அப்ளை ஆகுது. இதுதான் அதோடைய செட்டப்பு. இந்த செட்டப் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சடனாக நம்ம பைக்கில் போகும்போது இன்சிடெண்ட்டாக நம்ம பேக் பிரேக்கர் அப்ளை பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நேரத்தில் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீடை வந்து டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பிரேக்கிங் லெவல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதோடைய ஃபுட்டேஜ் நான் போடுறேன் பாருங்கள். இது வந்து டிஸ்க்கு. ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா இதில் மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, உள்ளுக்குள்ளே இருக்குது. அது இந்த பைக் பார்த்தோம்னா 3 வேரியண்ட்டில் வருது. ஒன்று ட்ரம் வேரியண்ட்டு, அதுக்கடுத்து டிஸ்க் வேரியண்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்ஸ் கனெக்டர்னு சொல்லிட்டு அந்த வேரியண்ட்டில் வருது. ஓகேங்களா, இப்போ இந்த பையன் எடுத்துருக்கிறது பார்த்தோம்னா டிஸ்க் வேரியண்ட்டு. டிஸ்க் வேரியண்ட்னாலும் இதில் ஏபிஎஸ் இருக்கான்னு கேட்டால் ஏபிஎஸ் இல்லை காய்ஸ், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து காய்ஸ் இந்த பைக்குடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இதில் 3 வேரியண்ட் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த 3 வேரியண்ட்டில் ஃபஸ்ட்டு வேரியண்ட் ட்ரம் வேரியண்ட் பார்த்தோம்னா 1,10,000 உள்ளே வரும். அதுக்கடுத்து டிஸ்க் வேரியண்ட் பார்த்தோம்னா 1,15,000 16,000 உள்ளே வரும். ஓகேங்களா, இது நம்ம புதுக்கோட்டை சிட்டியில் சொல்கிறேன். மற்ற ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதோடைய ப்ரைஸ் வந்து மாறும். ஓகேங்களா, அதுக்கடுத்து எக்ஸ் கனெக்ட்னு சொன்னல, ப்ளூடூத் கனெக்ட் விஷயம்னு சொல்லல, அந்த பைக்கோட ரேட் பார்த்தோம்னா 1,22,000 உள்ளே வரும். ஓகேங்களா, இது வந்து வெப்சைட்டில் வந்து நான் புதுக்கோட்டையில் செக் பண்ணி பார்த்தது. ஓகேங்களா, ஓகே காய்ஸ், நான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா சீட்டோட கம்ஃபர்ட்டு வேறு லெவல் இருக்குது காய்ஸ். இதோடைய குஷன் நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
இந்த அளவுக்கு நான் சாஃப்டாக இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதில் எல்லா ரைடரோட எல்லாருமே இந்த பைக்கை ஓட்டினவங்க இந்த பைக்கை வாங்கினவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, இதில் வந்து நல்லா சாஃப்டான அந்த சீட்டுடைய இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த சீட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, இது வந்து சிங்கிள் சீட்டாக இல்லாமல் ஃபிஃப்த் சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க, கட் சீட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த அதாவது அந்த கட் சீட்டாக கொடுத்தாலுமே இது சறுக்கிட்டு வர்ற மாதிரி இல்லாமல் நார்மலாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டான சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து இந்த சீட்டை வந்து தனியாக உங்களால் கழட்ட முடியும். இதுக்கு கீழே அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ், இவ்வளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் லைசன்ஸோ இல்லை மற்ற வண்டியோட புக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ராவே இதில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த பைக்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பைக்கோட செயின் ஸ்ப்ராக்கெட்டை பற்றி நான் கொஞ்சம் பேசணும். என்னன்னு தெரியல, இது வந்து வெறும் 125cc இன்ஜின் தான். இந்த 125cc இன்ஜினுக்கு 46 டீத்து கொண்ட ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் எதுக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து உங்களுடைய சீக்ரெட்டா இல்லை இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா என்ன ஏதுங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா. எனக்கு இதை பற்றி தெரியல. எதனால் சொல்கிறேன்னா, என்னுடைய எஃப்சிக்கு பார்த்தோம்னா 41 டீத்து தான், ஆனால் இதுக்கு வந்து 46 டீத்து இருக்குது. அதோட இந்த 46 டீத்து இருக்கிறதுனால இதோடைய பர்ஃபார்மன்ஸ் டார்க்கு பார்த்தோம்னா சடன் பிக்கப் உங்களுக்கு வந்து சட்டுன்னு கிடைக்குது. அந்த சடன் பிக்கப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா டக்குன்னு வந்து நமக்கு கிடைக்குது. விஷயம் இதில் நான் எதிர்பார்த்தது ஒன்று என்னன்னு தெரியுமா, இதில் வந்து 125cc இன்ஜின் கொடுத்ததுக்கு பதில் தான் 135 இன்ஜின் கொடுத்துருந்தா இதோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நினைக்கிற ஒரு விஷயம். எனக்கு இந்த கீ ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். இது வந்து இந்த மாதிரி கீ வந்து செட்டப் வந்து சூப்பர். உண்மையாக சொல்ல போனோம்னா எஃப்சியில் வந்து அது வேறு மாதிரி இருக்கும். நார்மலாக பழைய காலத்துக்கிட்ட இருக்க மாதிரி இந்த பல்லாக இருக்கணும் அந்த மாதிரி கீ நாட் இருக்கும். இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேளுங்க, அது கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே அவ்வளோ அது எப்படி சொல்கிறதே தெரியல. நீங்களே கேளுங்க அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை. பாருங்க காய்ஸ், இதான் எக்ஸாஸ்ட் நோட்டு. அந்த சவுண்டு பார்த்தோம்னா அந்த டிவிஎஸ்க்குன்னு உள்ள ஒரு அந்த அப்பாச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு எப்படி எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நான் த்ராட்டில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த சவுண்டை மட்டும் எக்ஸாஸ்ட் நோட்டை மட்டும் கேளுங்க இந்த டிவிஎஸ் ரaiderோட. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா இந்த பைக் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நான் டிராஃபிக்கில் இப்போ வரும்போது ஓட்டிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிராஃபிக்கில் கட்டடிச்சு ஓட்டுறதுக்குலாம் சூப்பராகவே இருக்குது. கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் டிராஃபிக்கில் அந்த பைக் ஓட்டும் போது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொன்னேன். இப்போ பார்த்தோம்னா டிராஃபிக்கில் நம்ம ஓட்டிக்கிட்டே வரும்போது பார்த்தோம்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் திருவுன்னு சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு. அந்த எக்ஸாஸ்ட் நோட்டையும் நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் இப்போ சிட்டியில் ஓட்டிட்டு வரும்போது இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை நான் அப்படியே எக்ஸாஸ்ட் நோட்டு நம்ம காதில் விழுகும் போதே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திருகலாமா, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தான் தூண்டுது என்னை பொறுத்த வரைக்குமே. அந்த வகையில் இதோடைய இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து சூப்பராகவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம். இதில் எப்போவுமே நீங்கள் வந்து செகண்ட் கியர்லேயே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. தேர்ட் கியரில் அதாவது ரொம்ப ஸ்லோவாக போனீங்கன்னா, தேர்ட் கியரில் போகும்போது ஒரு சில நேரத்தில் இன்ஜின் ஆஃப் ஆகும், டக்குன்னு ஆஃப் ஆகிடுது கிளச்சை விடும்போது. ஒருவேளை அது எனக்கு புதுசாக ஓட்டுறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் டிராஃபிக் ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட சவுண்டு இல்லாமல் ஸ்டார்ட் ஆகும், சைலண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், இவ்வளோதான் காய்ச்சி. ரொம்ப சைலண்டாக வந்து இந்த பைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து இது லாங் ட்ரிப்புக்கு இந்த பைக்கு செட் ஆகுமா அப்படின்னு எனக்கு கேட்குறீங்க. அதாவது லாங் ட்ரிப்புக்கும் இந்த பைக்கு சூப்பராகவே செட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஓவராக அந்த வண்டியை போட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஒரு 75 அழகாக போனீங்கன்னா இந்த பைக்கு வந்து லாங் ட்ரிப்புக்கு சூப்பராக செட் ஆகும். 100 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து கம்பல்சரி இந்த பைக்குக்கு 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் லாங் ட்ரிப்பு போனீங்கன்னா இந்த பைக்கு சூப்பராகவே லாங் ட்ரிப்புக்கு செட் ஆகும். இது எந்த விதமான குறையே கிடையாது. இந்த பைக் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த பைக் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க, அதுக்கடுத்து ஸ்விக்கி சொமேட்டோவில் வேலை பார்க்குறவங்க, ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, புதுசாக இல்லை ஒரு சில பேர் இந்த 40-45 வயசுக்குலாம் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த வந்து டெய்லி கமிட்மெண்ட்டு டெய்லி ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு இந்த பைக் வந்து ரொம்ப சூப்பராகவே சூட் ஆகும். ஓகேங்களா, நான் வந்து இப்போ அதாவது நீங்கள் இந்த மாதிரி பைக் எதில் செட் ஆகும்னு சொல்கிறேன்னா, நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போயாவது ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் நான் ரைடு போவேன் அப்படிங்கிற ஆளுகளுக்கு
ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலேயே டிவிஎஸ் கம்பெனிலேயே அப்பாச் 160 இருக்குது, அப்பாச் 200 இருக்குது, லாங் ட்ரிப்புக்குன்னே ஸ்பெஷலாக. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரோனின் இருக்குது. ரோனின் பற்றி எனக்கு தெரியல சரியா, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பாச் சூப்பர் பைக்கு, அப்பாச் 160 இல்லை 200 ரெண்டுமே நல்ல பைக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா லாங் ட்ரிப்புக்குன்னே நிறையா பைக்கு FC இருக்குது, FC 250 இருக்குது, R15 லாங் ட்ரிப்புக்கு அவ்வளோ செட் ஆகாது, இடுப்பு வலிக்கும். ஆனால் டூரிங்க்குன்னு சொல்ல போனோம், நான் லாங் ட்ரிப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் ட்ரிப்பு நான் ஓட்டுவேன், அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆளுக்கு இந்த பைக் செட் ஆகாது. நான் எப்பயாவது ஒரு தடவை போவேன், மற்ற நேரத்தில் நான் என் ஜாப்போடைய சிட்டியில் தான் அதிகமாக ஓட்டுவேன், என்னுடைய ஜாப் தான் எனக்கு முக்கியம், ஜாப்புக்காக நான் பைக்கில் ரொம்ப அலைவேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு இந்த பைக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். இந்த பைக்கோட மைலேஜ் சொல்ல மறந்துட்டேன். இந்த பைக்கோட மைலேஜ் கம்பெனி தரப்புன்னு சொல்கிறது பார்த்தோம்னா 57 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு ஈகோ மோடில் போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா 60 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். ஓகேங்களா, ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல பைக்கில் இதுவும் ஒன்று. 60 கிலோமீட்டர் கொடுக்குறதுன்னா ஓகே தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஓவரால் வெயிட் 123 கிலோ வெயிட். ஓகேங்களா, இது ஃபேமிலிக்கும் ஓரளவுக்கு செட் ஆகும். ஓகேங்களா, இப்போ அதான் சொன்னேன்ல, கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு புது வண்டி எடுத்து கொடுப்பாங்கல்ல, சீர் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த வண்டி கொஞ்சம் செட் ஆகும். அதுக்கடுத்து இந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக செட் ஆகும். அப்புறம் ஃபினான்ஸ் கம்பெனி, இந்த பேங்கில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்குலாம் அந்த வண்டி சூப்பராகவே செட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன் கூட. இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். புதுசாக யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்படியே பார்த்தோம்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க காய்ஸ். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 4 பேருக்கு நம்ம வீடியோ வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன தெரியல, மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ விஜய் டாடா பாய், see you.